மொத்தமா சேர்ந்து எங்க வீட்டை கிளீன் பண்றோம் பாருங்க. ஹாரி, ஷின்சான் வீட்ல இல்ல. இந்த கேப்ல நம்ம வீட்டை கிளீன் பண்ணி முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? கவலையே படாத மிச்சி, அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிருக்கான். குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் வீட்டுக்கே வருவான். ஆஹா, கொய்யா கனி நல்ல கனி. நீ விளையாடல போன ஷின்சான்? நல்லா ஓடி புடிச்சு விளையாடலாம் தான் பக்கத்து வரைக்கும் போனேன். டயர்ட் ஆயிடுச்சுன்னு திரும்பி வந்து படுத்துக்கிட்டேன். பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வந்துட்டு இவ்வளவு பேச்சா? என்னப்பா உங்க தலையில அடிபட்டுச்சா? இதுவா? இது காயத்துக்கு கட்டெல்லாம் கிடையாது. இது வீட்டை கிளீன் பண்ணுன்றதுக்காக. நீங்களே உளறிடுவீங்க போல இருக்கு. ஓஹோ, இங்கப்பா நியாயத்தை எங்க அப்பா வீட்டை கிளீன் பண்றாராம். ஏன்பா அம்மா பாக்கெட் மணி ஏத்தி குடுத்துட்டாங்களா? அப்படியெல்லாம் நீயா என் தப்பா எடுத்துக்கிற ஷின்சான்? இங்க பாரு ஷின்சான், வீட்டை கிளீன் பண்றதெல்லாம் பெரியவங்களோட வேலை. உன்ன மாதிரி சின்ன பசங்க இதை செய்யக்கூடாது. சரி நீங்க அப்படியே கிளீன் பண்ண ஆரம்பிங்க. நானும் போய் கிளீனிங் காஸ்டியூம் போட்டு வந்துடுறேன். ஓகே. வேற வழியே இல்ல மிச்சி, இவன் இருக்கும் போதே தான் நாம கிளீன் பண்ணோம். என்ன ஹாரி நீங்களும்? அவன் இருந்தானா நம்மள கிளீன் பண்ண விட மாட்டான். என்ன கிளீன் பண்ணனும் சொல்லுங்க, நான் ரெடி ஆயிட்டேன். இதுதான் நம்ம கெட்டப். எனக்கு மேல கொடுங்க தாயே. பரவாயில்லையே, சுறுசுறுப்பா களத்துல இறங்கிட்ட போல இருக்கு. நீ என்ன சொல்ற மிச்சி? ஆமா ஷின்சான், தலையில இவ்ளோ பெரிய துணியை கட்டிட்டு வந்திருக்கியே, அது எங்க இருந்து எடுத்த? எத்தனை துணி அங்க வேஸ்டா வச்சிருக்கீங்க? அதுல இருந்து 3 துணி எடுத்துக்கினேன். ஷின்சான் அதே எடுப்பா, அது என்னோட ஸ்கார்ஃப். எவ்வளவு ஆசையா வாங்குன, எல்லாம் போச்சு. ஏன் என்னோட ஸ்கார்ஃப் எடுத்து நாசம் பண்ண ஷின்சான்? சொல்லு. அடுத்த வர பார்ட்டிக்கு போட்டுட்டு போலாம்னு நினைச்சேன். நீங்க ஒழுங்கா துணிமணியை துவைச்சு வச்சிருந்தா நான் ஏன் எடுக்க போறேன்? அப்பா என்னப்பா நீ ஏன் இப்படி திட்டி பயமுறுத்துறீங்க? நான் உன்னை எங்க திட்டின ஷின்சான்? அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணிதான் பேசினாரு. நீ எதுக்கு அப்பாவை தப்பா எடுத்துக்கிற ஷின்சான்? எவ்வளவு ஆசாசியா இந்த வீட்டை கிளீன் பண்ணலான்னு வந்தா அப்பா அம்மா சேர்ந்து என்ன திட்டுறாங்க. மிச்சி, எனக்கு என்னமோ ஷின்சான் நமக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறானோன்னு தோணுது. அப்படியா? ட்ரை பண்ணி பார்க்கலாமே மிச்சி. அப்படிங்களா? ஷின்சான் சீக்கிரம் வந்து அம்மாக்கு அப்பாக்கு ஹெல்ப் பண்ண பார்க்கலாம். இந்த மரியாதையை முதல்ல கொடுத்திருக்கலாம்ல. ஓகே ஹாரி, நீங்க போய் பாத்ரூமை கிளீன் பண்ணுங்க. ஷின்சான் நீ போய் உன்னோட ரூம்ல எல்லா பொம்மையும் எடுத்து போய் பார்க்கலாம். என்னம்மா தினமும் செய்யற வேலையை இன்னைக்குமா வேற ஏதாவது கொடுங்க. தினமும் செய்யற வேலைய நீ ஒழுங்கா முதல்ல செய். உங்க பேச்ச நான் தட்டி இருக்கேனாமா? அந்த வேலைய முடிச்சிட்டு வந்து என்கிட்ட பேசு. இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க ஹாரி, போய் கிளீன் பண்ணுங்க. ஓகே அப்பா, ஒழுங்கா வேலை செய்யணும்னு. வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. அப்பா நீங்களே வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே, எனக்கு என்ன வேலை? ஓ நீயா? அந்த கீழே கொட்டி இருக்குல்ல, அந்த பொம்மைங்களை எல்லாம் அடுக்கி வை. ஓகே. பொம்மைய அழகா அடுக்கி வைக்கணுமா? நல்ல வேலைதான். அப்பா சொன்ன வேலையை தட்டாம செய்யணும். அப்படிதான் ஷின்சான், அப்பா மாதிரியே நீயும் சுறுசுறுப்பா இருக்கணும். அடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பொம்மைய கழுவிடுவோம். ஆஹா! மன்னிச்சிடுங்க மை லார்ட். ஓடாத நில்லு. என்கிட்ட தான் செட் பண்ணலாம்னு பார்த்தா ஹாரியை விட்டு வைக்கலையா? இங்க இருக்கீங்களா ஹாரி? என்னங்க நீங்க ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? இப்ப பாருங்க, ஒரு வேலைக்கு 2 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாரி மிச்சி. ஏன்பா இப்படி தண்ணியை கீழே கொட்டி வீட்டையே நாசம் பண்றீங்க? இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானே ஷின்சான்? ஓ அப்படியா? சரி. ஷின்சான் உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா? ஹாரி, நான் போய் மேல இருக்கிற ஜன்னல் எல்லாம் கிளீன் பண்றேன். அதுக்குள்ள இதை மாட்டுறீங்களா? ஓகே மிச்சி. அப்பா அந்த ஸ்ப்ரே வாங்கிட்டு கொடுங்கப்பா, நான் அடிக்கிறேன். இரு தரேன். இந்தா, இப்ப நீ கிளீன் பண்ணு. ஐயா கண்ணாடி தொலை சொன்னா என்ன வேலை பண்றீங்க நீங்க? உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 9 வேலையை ஆக்கி விட்டுறீங்க ஷின்சான். என்னப்பா நீங்க எல்லா வேலையும் தப்பு தப்பா பண்றீங்கப்பா. இது நான் உனக்கு சொல்ல வேண்டியது நீ எனக்கு சொல்லிட்டு இருக்கியா? முடிஞ்சது. அப்பா நீங்க ரொம்ப நல்ல அப்பா. உங்க அப்பா நல்லவங்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே, நீ என்ன புதுசா சொல்ற? அப்பா
எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே. ஓவரா பாசத்தை பொழியாதே.